Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா செகண்ட் எங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு தேர்ட் எங்களோட வெட்டிங் ஆகும் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா எனக்கு வந்து லவ் மேரேஜ் கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் வீட்ல பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. செகண்ட் என்ன பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து நான் நேர்ல பார்த்ததே கிடையாது போட்டோலயும் பார்த்தது கிடையாது. ஆனா அவங்க வந்து என்ன போட்டோல பார்த்திருக்காங்க நான் பார்த்ததே கிடையாது. என்ன பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நான் நேர்ல பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு காலைல 11 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னா எனக்கு 10 மணிக்கு தான் தெரியும் என்ன பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ட்டு. எனக்கு 10 மணிக்கு சொன்னாங்க. ரெடி ஆயிட்டு எங்க பாட்டி வீட்டுக்கிட்ட ஒரு குட்டியா ஒரு முருகன் கோயில் இருக்கும் அங்கதான் போய் பார்த்தோம். நாங்க ஃபர்ஸ்ட் போயிருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேரும் தனியா பேச சொன்னாங்க. நாங்க ஒண்ணுமே பேசிக்கல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா உங்க பேர் என்ன என் பேர் என்ன இவ்வளவுதான் கேட்டுக்கிட்டோம். 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே அங்க பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் சொன்னோம். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எனக்கு பூ வைக்க வந்தாங்க. பூ வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது வந்து எல்லாமே ஜூன்ல நடந்தது. அடுத்து ஒரு வாரத்துல பூ வச்சு ஒரு வாரத்திலேயே வந்து எனக்கு நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டாங்க. ஜூன்லயே பொண்ணு பார்த்தாங்க ஜூன்லயே பூ வச்சுட்டு ஜூன்லயே நிச்சயதார்த்தமும் ஆயிடுச்சு. செப்டம்பர்ல மேரேஜ் வச்சாங்க. செப்டம்பர் 3 எங்களோட மேரேஜ். அவ்வளவுதான் எங்களோட ஸ்டோரியே. இப்போ எங்களோட வெட்டிங் ஆல்பம் பார்க்கலாமா? எனக்கு வந்து வெட்டிங்க்கு வந்து வீடியோ எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆல்பம் மட்டும் போதும்னு சொன்னனால ஆல்பம் மட்டும் தான் போட்டிருக்கோம். வீடியோ எதுவுமே நாங்க வந்து எடுக்கல. எங்களோட மேரேஜ் வந்து செப்டம்பர் 3 2021 வந்து மேரேஜ் ஆச்சு. இந்த போட்டோ வந்து எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறமாட்டி எடுத்த போட்டோ. இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட நேம் ஆனந்த குருசாமி. இது என்னோட நேம் ஆனந்தவல்லி. இதுதான் எங்களோட வெட்டிங் ஆல்பம். இந்த ஃபோட்டோவில் உள்ளது எல்லாமே வந்து மேரேஜுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து தாலிஞ்சலை வச்சு கும்பிடுவாங்க. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவில் வந்து என்னோட கல்யாண மாங்கல்யம் கல்யாண ட்ரெஸ்ஸு மூர்த்த ட்ரெஸ்ஸு 2 பேரோட ட்ரெஸ்ஸு இது எல்லாமே இருக்கும். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பெரியவங்க எல்லாருமே வந்து எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து திருநீர் பூசி விடுவாங்க. ஃபஸ்ட்டு திருநீர் பூசுகிற வந்து எங்கள் மாமியா, இது வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணி, இது எங்கள் அப்பா. அது பக்கத்தில் மேலே வந்து எங்கள் பாட்டி, அது வந்து கீழே வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணனோட பாப்பாங்க 2 பேர் இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு கல்யாண மண்டபத்தில் வந்து பரிசை வச்சுருந்தாங்க. அதுக்குள்ள ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. மேரேஜ் அன்னைக்கு காலையில் தான் பொண்ணு அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. எங்களோட மேரேஜ் வந்து காலையில் 5 மணிக்கு அதிகாலையில் 5 மணிக்கு எங்களுக்கு வந்து மேரேஜ் நடந்தது. இதுதான் தாலி கட்டுற அந்த ஃபோட்டோ. அந்த நிமிஷம் அது வந்து மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டாக தான் தாலி கட்டுறது. கோயிலில் வச்சு தான் அங்கனக்குள்ளே ஒரு முருகன் கோயில் தான். அதுவும் முருகன் கோயில் வச்சு தான் எங்களுக்கு கல்யாணமும் நடந்தது. கல்யாணம் முடித்தோடனே அங்கேயே பெரியவங்க எல்லாருமே வந்து திருநீர் எல்லாம் பூசி விட்டாங்க. எல்லார்ட்டையும் திருநீர் பூசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து மண்டபத்துக்கு போயிட்டோம். அடுத்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்திருப்போம். அடுத்த ஃபோட்டோவில் வந்து எங்கள் அம்மா, நானே, ஹஸ்பண்ட், எங்கள் அப்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். எங்கள் பாட்டி கூட வந்து தனியாக ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கணும் ஆசையாக இருந்தது. அதனால் எங்கள் பாட்டி கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் கல்யாணம் அன்னைக்கு தான் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃப்க்கு வந்து பிறந்த நாள். அதனால் அவங்களுக்கும் வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணோம். அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக்கெல்லாம் வெட்டிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோம். அப்புறம் அவ்வளோதான், ஃபோட்டோஸ் எல்லாம் முடிஞ்சு. இந்த ஃபோட்டோலாம் நான் எத்தனை வாட்டி பார்த்தாலுமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த ஆல்பத்தை பார்க்கும்போது வந்து எனக்கு என்ன ஃபீல் எப்படி ஹாப்பியாக இருந்தேனோ அதான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதுமே எனக்கு இருக்கும். அவ்வளோதான், எங்களோட வெட்டிங் ஆல்பம் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட வாய்ஸ் கூட பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஏன்னா எங்கள் வீடு வந்து திருப்பதி வீடாக இருக்கிறதுனால வண்டி அடிக்கடி போயிட்டு வர இருக்கும். கசகச சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். அதனால அந்த பேக்ரவுண்டில் நிறைய சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.